நாவல் தொடங்கி 7வது 8வது அத்தியாயத்திலேயே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்துவிட்டு முதுகலை படிக்கிற ஒரு மாணவன் 3 நாள் மருத்துவமனையில் கடுமையான வேலைக்கு பிறகு ஓய்வெடுப்பதற்காக புறப்பட்டு போகிற ஒரு அத்தியாயம் தொடங்கிய கணத்திலேயே இதன் புனைவின் உச்சத்தால் இதன் வரலாற்று தன்மை குறித்த எந்த கேள்விகளையும் எவரும் எழுப்ப முடியாத சாதுரியமான ஒரு எழுத்தை ஜீரா எழுதிவிட்டார். சரியா? இங்க இருக்கிற பாண்டிய நாடு செல்வங்களை பத்திரமாக வைப்பதற்கு சிங்களர்களிடத்தில் போய் கொடுத்து அதை அவர்கள் பத்திரமாக வைத்திருந்தார்கள் என்றால் தமிழின் சொத்து சிங்களன் கையில் பத்திரமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு நீங்கள் படிக்கிற போது படித்து தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நடக்கிற முரண்களையும் அதன் துயரத்தின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மதுரையின் காவல் தெய்வமே பாண்டி தான். நாங்கள் சினிமா தியேட்டர் அந்த காலத்தில் படம் பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ண உடனே பாண்டி அப்படின்னு கூப்பிட்டு தலையை குனிஞ்சுக்கும். ஒரு 50 பேராவது எழுந்திருப்பான். ஆமா, யாரு அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு ஒரு 10 பேராவது இன்னைக்கு டவுன் ரோட்ல திரும்ப. அது மன்னனின் பெயர் மட்டுமல்ல, அது தெய்வத்தின் பெயர். ஒருவேளை தங்கள் காவல் காத்த அரசனையே மக்கள் தெய்வமாக வழிபட்டிருக்கவும் கூடும். புராணங்களை வரலாறாக மாற்றுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவுரங்கசீப் நடவடிக்கைகளுக்காக அரும்பாக்கத்தில் இருக்கும் அப்துல் காதருக்கு எதிராக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் வாழ்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதன் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சேரனுக்கு பாண்டிய நாட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கு, சேரனுக்கு சோழ நாட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கு, சோழனுக்கும் அதே மாதிரி இருக்கு, கங்கா நாட்டில் இருக்கு, நம்ம ராஷ்டிரகூடத்தில் ஒரு பொண்டாட்டி இருக்கா. என்னன்னா எங்கெங்கெல்லாம் சண்டை வரும்னு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சமாதானமா போறதுக்கு கல்யாணத்தை பயன்படுத்தி இருக்கான். யாரு? அந்த காலத்து ராஜாக்கள். ஆனா ஒரு வரியில சொல்லிட்டு போறாரு ஜீரா, இளவரசனாக பிறப்பது இருக்கிற இன்பம் வேறு, ஆனால் அரச குடும்பங்களில் பெண்ணாக பிறப்பதை போல துன்பம் எதுவும் இல்லை. ஏனெனில் அவர்கள் அரச குடும்பத்தின் பகைகளையும் எல்லைகளையும் தீர்மானிப்பதற்கான பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட்டு வேறு அந்த புறங்களுக்கு ஒண்ணுமில்லை, இந்த அந்த புறங்களிலிருந்து வேறு அந்த புறங்களுக்கு அனுப்பப்படுகிற பகடைக்காய்களாக உருட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. ஆமா, எப்படி இந்த சமூகத்தில் பெண்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பேசுகிறார். மரணம் எப்படி இருக்கும் என்று ஒரு இளவரசி கேட்கிறாள் அவங்க அப்பா இடத்துல. பொறுமகளே என்று சொல்லிவிட்டு சாலையில் போன ஒருவனை அழைத்து வந்து, யார்? ஒரு குடிமகனை, இன்றைக்கு மொழியில் சொல்வதாக இருந்தால் ஒரு வாக்காளனை அழைத்து வந்து மகள் முன்பு அவனை கொன்று அவன் இறப்பதை மகளுக்கு காட்டி, மகளே இது மரணம் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த புறத்தில் இருந்த பெண்களின் மார்பகங்கள் எல்லாம் ஒன்று போல் இருப்பதை ஒரு அரசன் விரும்பவில்லை. ஆமா, தான் விரும்பிய வண்ணத்தில் மார்பகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்பகங்களை தான் விரும்பிய விதத்தில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக அயல் நாட்டில் இருந்து மருத்துவர்களை இறக்குமதி செய்த ராஜாக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் வரலாறாக மாற்றி அந்த பழைய கணக்குகளை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து தீர்த்து விட வேண்டும் என்று விரும்புகிற, வரலாற்றில் இன்றைக்கும் திரும்ப வராத இறந்த காலத்தின் கசப்பை, இறந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நேரிய முறையில் வாழ்வதற்காக வரலாற்றை படிப்பதற்கு பதிலாக மீண்டும் குருதி தோய்ந்த நாட்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மத்தியில் எழுதப்பட்ட இந்த ஒரு நாவலுக்கு இந்த தலைப்பை வைத்திருக்க வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் அடுத்து வரும் படைப்புகளை எழுதுகிற போது நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டில், ஏனென்றால் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதனை 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அழைத்து போக முடிந்த உங்களால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அழைத்து போக விரும்பும் மனிதர்களுக்கு நடுவில் எழுதுகிறோம் என்கிற கவனத்தோடு நீங்கள் எழுதினால் இன்னும் கூடுதல் சிறப்பையும் உயர்வையும் பெறுவீர்கள். நிறைய இடங்கள் சொல்லுவாங்க, அதில் எனக்கு ரொம்ப உச்சமாக நான் உணர்ந்த ஒரு இடம் இருக்கிறது.
எந்த உத்தமசீலனுடைய தலையை வீரபாண்டியன் கொய்கிறானோ அந்த உத்தமசீலன் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடம் இருக்கிறது. அவன் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் என்று இருக்கிறது. நான் அந்த பகுதியை வாசித்து விட்டால் சிறப்பாக இருக்கிறது என்று நீங்கள் போய்விடுவீர்கள், புத்தகம் வாங்க மாட்டீர்கள். புத்தகம் வாங்கி படியுங்கள். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். இவ்வளவு நேரம் காக்க வைத்ததற்காக பொறுத்து கொள்ள வேண்டும் என்று தொகுப்பாளர் கேட்டுக்கொண்டார். நான் நீண்ட நேரம் காக்க வைக்க மாட்டேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி என் மனம் கவர்ந்த விஷயங்களை முதலில் சொல்லிவிடுகிறேன். வாசிப்பு இன்பத்தை கொடுத்த புத்தகங்களில் இது ஒன்று. ஏனெனில் மிக உயர்ந்த தத்துவ செறிவோடு எழுதப்பட்ட சில புத்தகங்களை என்னால் வாசிக்க முடிந்ததில்லை. என்னால் வாசிக்க முடியாத புத்தகங்களை நான் வாசிக்க முயன்றதில்லை. நான் தொடர்ந்து வாசிப்பதற்கு அது ஒரு காரணம். எனக்கு கதவு திறக்காத, எனக்கு பாதையை கொடுக்காத, என்னை உள்ளே இழுத்து கொள்ளாத ஒரு படைப்போடு நான் எப்போதும் ஒன்றுவதில்லை. ஒருவேளை அந்த படைப்பின் தரத்திற்கு உரியவனாக நான் இல்லாமல் இருப்பது குறித்தும் எனக்கு குற்ற உணர்ச்சிகள் எதுவும் கிடையாது. ஆமாம், அப்படி எழுதியவர் கருதினால் எனக்கு இன்னும் விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து வாசிப்பதற்கான இன்பத்தையும் பயிற்சியையும் தருகிற புத்தகங்களைத்தான் நான் வாசிக்கிறேன். புதிதாக வாசிக்க வருகிறவர்களுக்கும் நான் அதைத்தான் சொல்லுவேன். ஒரு நெருங்கிய நண்பர் சொன்னார், நீ சொன்ன நான் படிக்க ஆரம்பித்தேன், படித்த உடனே தூக்கம் வருது, என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் சொன்னேன் தூங்கு அப்படின்னா. நீ தானே படிக்க சொன்னாய், நீ ஏன் தூங்க சொல்கிறாய் என்று திரும்ப கேட்டார். நான் சொன்னேன், நீ விழித்திருந்து யாருக்காவது கெடுதல் செய்வதை விடவும் நீ தூங்குவதால் சமூகத்திற்கு நன்மை உண்டாகும் என்றால் நீ தூங்க செய்கிற புத்தகம் எவ்வளோ சிறந்த புத்தகமாக இருக்கும் என்ன சொன்னேன். ஒரு புத்தகம் ஒரு இதுவே ஒரு சொன்னார், எனக்கு ரொம்ப பாதித்த புத்தகம்னா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்றார். அது எப்படி அவனை பாதிச்சதுன்னு கேட்டால் காலில் விழுந்துருச்சு ஒரு தடவை. அது ஏற்படுத்திய பாதிப்பு இன்னும் விலகவே இல்லை என்றார். அப்படியான அச்சமோ பாதிப்போ இல்லாமல் வாசிக்க ஆரம்பித்தால் சுவையாக தொடர்ந்து வாசிப்பதற்கான மொழி நடையோடு காட்சிப்படுத்துதலோடும் தலைப்புகளோடும் பெயர்களோடும் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசிப்பின் இன்பத்தை தரும் ஒரு சிறந்த நாவலுக்காக நான் ஜீராவுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா சில புத்தகங்கள் நமக்கு வருகிறது, அதனால் அவர்களை வாசிக்க முடியாது. வாசிப்பதற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். ஆமாம், எப்போ அதை எடுத்தாலும் அது உங்களை வாசிக்க விடாது. அப்படி இல்லை. ஒன்று. இரண்டு, முற்றிலுமாக 100% வரலாற்று நாவலாக இருந்தால் அதன் உண்மைத்தன்மை, அதன் வரலாற்று உண்மை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் குறித்த அனைத்து கேள்விகளுக்கும் எழுதுகிறவர் விடை சொல்லியாக வேண்டும். வாசிக்கிறவனுக்கும் அந்த பொறுப்பு வந்து விடுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் நாவல் தொடங்கி 7வது 8வது அத்தியாயத்திலேயே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருந்து இந்த நாவல் தொடங்கி 7வது 8வது அத்தியாயத்திலேயே கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்துவிட்டு முதுகலை படிக்கிற ஒரு மாணவன் 3 நாள் மருத்துவமனையில் கடுமையான வேலைக்கு பிறகு ஓய்வெடுப்பதற்காக புறப்பட்டு போகிற ஒரு அத்தியாயம் தொடங்கிய கணத்திலேயே இதன் புனைவின் உச்சத்தால் இதன் வரலாற்று தன்மை குறித்த எந்த கேள்விகளையும்
எவரும் எழுப்ப முடியாத சாதுரியமான ஒரு எழுத்தை ஜீரா எழுதிவிட்டார். சரியா? ஆமா. திடீரென்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் இருந்து வருகிற ஒரு கதாபாத்திரம் பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்குமான சண்டையில் போய் மாட்டிக்கொள்கிறது. அப்புறம் அந்த கதாபாத்திரம் தான் எப்போதெல்லாம் விரும்புகிறதோ அப்போதெல்லாம் வந்து விட்டு போகிறது. ஆமாம், திரிசூலத்தில் வந்து இறங்கிட்டு போகிறது. இன்னும் போதாக்குறைக்கு அந்த கதாபாத்திரம் பாண்டியர் காலத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளோடு ஒரு முதலுறவையை நடத்திவிட்டு அங்கே இப்போ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு கதைக்கு காலத்தில் பின்னோக்கி போகிற ஒரு கற்பனை மட்டும் இல்லை, கற்பனையில் அது அவளுக்கு ஒரு கல்யாணம் வேற, ஒரு காதல் வேற, திரும்ப அவளோடு திரும்பி வருவது மாதிரி அவர் 1000 ஆண்டுக்கு முந்தைய பாண்டியர்கள் அவளை மகிழ்ச்சியோடு திரும்ப அனுப்பி வைப்பது மாதிரி அனுப்புவது ஏறக்குறைய ஹாலிவுட் படங்களில் மட்டும் பார்க்கிற ஒரு அற்புதம். ஆமாம், இந்த படத்தின் பேர் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. ஒரு ஏழை பெண் ஒருவனை விரும்புவாள், ஒரு இளவரசனை விரும்புவாள். அந்த இளவரசனின் தாய்க்கு அந்த ஏழை பெண்ணை பிடிக்காது. அவளை கொண்டு போய் ஒரு கிணற்றில் போடுவாள். ஆமாம், அந்த கிணற்றிலிருந்து வெளியே வரும்போது நியூயார்க் நகரத்துக்கு வருவாள். என்சாண்டட். ஆமாம், அதே மாதிரி தான். அதில் என்னன்னா 1000 ஆண்டுகளுக்கு பிந்திய காலத்திலிருந்து நியூயார்க் வருவா. இப்போ அப்படி இல்லை, மெட்ராஸில் இருந்து பாண்டியர் காலத்துக்கு போயிட்டு பாண்டியர் காலத்து போர்க்களத்தை பூரா பார்த்துட்டு அவனுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் திரும்ப வந்துட்டு அப்படி போயிட்டு வர்ற மாதிரி ஒரு திடகாத்திரமான புனைவை வரலாற்றோடு சேர்த்து கொண்டதன் மூலமாக இது தொடர்பாக எழுப்பப்படும் எல்லா கேள்விகளுக்கான நியாயங்கள் இல்லை என்ற ஒரு இடத்தை உருவாக்கி பத்திரமாக ஒரு இடத்தில் போய் ஜீரா அமர்ந்து கொண்டு விட்டார். ரைட்டா? இப்போ அப்படித்தான் இருக்கார், வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷன். எனவே நீ எப்படி இந்த கதையை இப்படி எழுதினா என்றெல்லாம் யாரும் அவரை கேட்க முடியாது. அந்த விதத்தில் இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடித்தது. ஏனென்றால் புராணங்களை வரலாக மாற்றுகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். நான் சொல்வதை உங்களுக்கு எல்லாருக்கும் துல்லியமாக புரியும் என்று நினைக்கிறேன். புராணங்களை வரலாறாக மாற்றுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவுரங்கசீப் நடவடிக்கைகளுக்காக அரும்பாக்கத்தில் இருக்கும் அப்துல் காதருக்கு எதிராக எதையாவது செய்துவிட வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் வாழ்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்வதன் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னர்கள் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். மன்னர்கள் எப்படி இருந்திருப்பார்கள், மன்னர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று திவான் பூபிந்தர் சிங் என்று ஒரு எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. புக் அபவுட் தி மகாராஜாஸ் ஆஃப் தி இந்தியன் கிங்ஸ், இந்தியாவில் வாழ்ந்த அரசர்களை பற்றிய ஒரு புத்தகம். அது அரசர்களோடு நெருக்கமாக இருந்து அரசனுக்கு அரசனாக நண்பனாக இருந்த ஒரு திவான் எழுதிய புத்தகம் அது. ஆமாம், இன்னும் கூட சக்கரவர்த்திகளுக்கும் சிற்றரசர்களுக்கும் என்ன வேறுபாடு என்று நம்ம பலருக்கு தெரியாது. அது ஒரு ஆண்ட பரப்பின் அளவு சம்பந்தப்பட்டதல்ல, அது அந்தப்புறத்தின் அளவு சம்பந்தப்பட்டது. ஆமாம், அந்தப்புறத்தின் அளவு பெரியதாக இருந்தால் சக்கரவர்த்தி, சிறியதாக இருந்தால் சிற்றரசன், அவ்வளவுதான். அவர்கள் ஏன் கொலை செய்தார்கள், அவர்கள் ஏன் போருக்கு போனார்கள், அவர்கள் ஏன் கோவில் கட்டினார்கள், அவர்கள் ஏன் யாகம் செய்தார்கள், அவர்கள் ஏன் தானம் செய்தார்கள், அவர்கள் ஏன் ஒருவரை கொண்டார்கள் என்பதற்கு எந்த நியாயங்களும் கிடையாது. ஆமாம், மரணம் எப்படி இருக்கும் என்று ஒரு இளவரசி கேட்கிறாள் அவங்க அப்பா இடத்துல. அப்பா, மரணம் என்றால் என்ன என்று இளவரசி கேட்கிறாள். அரசன் ஒன்றும் சொல்லவில்லை. பொறுமகளே என்று சொல்லிவிட்டு சாலையில் போன ஒருவனை அழைத்து வந்து, யார், ஒரு குடிமகனை, இன்றைக்கு மொழியில் சொல்வதாக இருந்தால் ஒரு வாக்காளனை அழைத்து வந்து மகள் முன்பு அவனை கொன்று அவன் இறப்பதை மகளுக்கு காட்டி, மகளே இது மரணம் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த புறத்தில் இருந்த பெண்களின் மார்பகங்கள் எல்லாம் ஒன்று போல் இருப்பதை ஒரு அரசன் விரும்பவில்லை. ஆமா, தான் விரும்பிய வண்ணத்தில் மார்பகங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்பகங்களை தான் விரும்பிய விதத்தில் அறுவை சிகிச்சை செய்வதற்காக அயல் நாட்டில் இருந்து மருத்துவர்களை இறக்குமதி செய்த ராஜாக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள்.
நான் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் வரலாறாக மாற்றி அந்த பழைய கணக்குகளை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து தீர்த்து விட வேண்டும் என்று விரும்புகிற, வரலாற்றில் இன்றைக்கும் திரும்ப வராத இறந்த காலத்தின் கசப்பை, இறந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நேரிய முறையில் வாழ்வதற்காக வரலாற்றை படிப்பதற்கு பதிலாக மீண்டும் குருதி தோய்ந்த நாட்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மத்தியில் எழுதப்பட்ட இந்த ஒரு நாவலுக்கு இந்த தலைப்பை வைத்திருக்க வேண்டாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனால் இதை பார்த்து தஞ்சாவூர்காரர்கள் கோபப்பட்டு விடக்கூடாது. சொல்லி வைத்த மாதிரி இந்த மேடையில் எல்லாம் மதுரைக்காரர்கள். ஆமா, என்னம்மா நான் மதுரை, நீ அருப்புக்கோட்டை, ராஜபாளையம், திருநெல்வேலி, பூரா பாண்டியமாரா? ஓ, நீ அப்படியா? இது உங்க கதையா? உங்க பெருமையான்னு எவனாவது கிளம்பிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு அது மாதிரியான பெருமிதங்கள் எதுவும் கிடையாது. எனக்கு அது மாதிரியான பெருமிதங்கள் ஏன் இல்லை என்றால், அவைகள் குறித்த வரலாற்று பூர்வமான திடகாத்திரமான ஆவணங்கள் இல்லாமல் ஒன்றை ஏற்றுக்கொள்கிற மூடத்தனம் எனக்கு இல்லை. ஐ எம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். எனக்கு ரவி இங்கே இருக்கார். எனக்கு ரவிக்கு ஒரு முறை ஒரு வேலை இல்லை, அவர் எடுத்த ஒரு ஆவணப்படத்தில் ஒரு செய்தி இடம்பெற வேண்டும் என்று அந்த ஆவணப்படத்தோடு நெருக்கமான தொடர்புடைய ஒருவர் அவரோடு பேசுகிறார். அப்போ ரவி அவர் கேட்கிறார், நீங்கள் சொல்லுவதற்கு என்ன சாட்சி? ஆமா, வாட் இஸ் த corroborating எவிடன்ஸ்? நீங்கள் சொல்வதை ஆத்தென்டிகேட் பண்ணுவதற்கு நான் சொல்வதை நான் சொன்னால் அது உண்மை அல்ல. உண்மையை உண்மை என்று சொல்வதற்கு ஒருவரும் அதை ஆமோதிப்பதற்கு இன்னொருவரும் வேண்டும். 2 பேர் இல்லாவிட்டால் உண்மையை நீங்கள் உணர முடியாது. உண்மையை உண்மை என்று நிரூபிக்க முடியாது. உண்மையை உறக்க சொல்வதற்கு ஒருவரும், அது உண்மை என்று சொல்வதற்கு இன்னொருவரும் வேண்டும். அப்ப ரவி என்ன சொல்கிறார்? நீங்கள் சொல்கிறீர்கள் சரி. அவர் சொல்கிறார், நீங்கள் நேரில் பார்த்தீர்கள், உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்ததற்கு இன்னொரு ஆள் உண்டா என்றால் அது இல்லை. இல்லை என்றால் அது என் படத்தில் இடம்பெறாது, அது இடம்பெறக்கூடாது. ஆமா, இந்த கதையிலும் கூட உத்தமசீலி சோழன் அல்ல, சோழ குடும்பத்தில் ஒருவன் தான். இந்த தலைப்பை தலைக்காக மட்டும் நான் சொல்லவில்லை, தலைப்புக்காகவும் சொல்கிறேன். உத்தமசீலி சோழர் குடும்பத்தில் பராந்தக சோழனுக்கு 4வது மகனாக பிறந்து சோழ அரசினுடைய உரிமையை எப்படியேனும் தான் பெற முடியும் என்று முயன்று போராடி என்றைக்கும் பெற முடியாமலேயே இறந்து போன ஒரு இளவரசன். எனவே சோழன் தலை கொண்ட என்றால் அது பராந்தகனின் தலையை வீரபாண்டியன் அறுத்திருந்தால் நீங்கள் இந்த தலைப்பை வைத்திருக்கலாம். நான் இப்படி சொல்லுவதன் பொருள், நான் இப்படி சுட்டி காட்டுவதன் பொருள் எதிர்மறையானது அல்ல. எதிர்மறையாக புரிந்து கொள்கிறவர்கள் வாழ்கிற காலத்தில் நாம் எழுதுகிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். வாசிப்பு இன்பம் இருக்கிறதா? இருக்கிறது. கதாபாத்திரங்களுக்கு பெயர் தேர்வு செய்வதில் நுட்பமாக செயல்பட்டுக்கிறீர்களா? செயல்பட்டுக்கிறீர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன பெயர் இருக்கும்? சொன்ன மாதிரி பாண்டியன் பாண்டியன் பாண்டியன்னா மதுரையின் காவல் தெய்வமே பாண்டிதான். மன்னன் பெயர் மட்டும் பாண்டியன் அல்ல. ஆமா, தெய்வத்தின் பெயரே. மதுரையின் கிழக்கு எல்லையின் காவல் தெய்வம் பாண்டி. நாங்கள் சினிமா தியேட்டர் அந்த காலத்தில் படம் பார்க்கும்போது லைட் ஆஃப் பண்ண உடனே பாண்டி அப்படின்னு கூப்பிட்டு தலையை குனிஞ்சுக்குவோம். ஒரு 50 பேராவது எழுந்திருப்பான். ஆமா, யாரு அப்படின்னு. நாங்கள் அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப ஒருக்க பாண்டியன்னு கூப்பிடுவோம். ஆமா, எல்லா பாண்டியும் ஆவேசமாகிடுவான். ஏன்னா தங்கப்பாண்டி, சீலப்பாண்டி, குணசீல பாண்டி, என்ன பாண்டி இருந்தாலும் செல்லமா கூப்பிடுறது பாண்டியன் தான். பாண்டியன் கூப்பிட்டு ஒரு 10 பேராவது இன்னைக்கும் டவுன் ரோட்ல திரும்ப. அது மன்னனின் பெயர் மட்டுமல்ல, அது தெய்வத்தின் பெயர். ஒருவேளை தங்கள் காவல் காத்த அரசனையே மக்கள் தெய்வமாக வழிபட்டிருக்கவும் கூடும். அதுதான வழிபாட்டு முறை. நம்ம குடும்பங்களில் முன்னோர்கள் எல்லாமே கும்பிடுறோம். எதுக்கு தினசு கும்பிடுறோம்? சொத்து சேர்த்து வச்சு போயிருக்கான்னு கும்பிடுறோம்.
அது ஏதோ ஒரு புகழ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான்னு கும்பிடுறோம். ஏதோ படிக்க வச்சான், ஏதோ ஒன்று செஞ்சிருக்காங்கிறனால தான் நம்ம கும்பிடுறோம். எதுவும் செய்யாதவனை யாராவது கும்பிடுறாங்க? எதுவும் செய்யாதவனை கும்பிடுறாங்கன்னா ஒரே ஒரு காலத்தில் கும்பிடு, செய்யாமல் போயிட்டானே கும்பிடுறாங்க. இந்த கதாபாத்திரங்களுக்கான பெயர்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பொருத்தமாக வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஒரு வரலாற்று புனைவு நாவலில் பெயர்கள் ரொம்ப முக்கியம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாசிக்கிறவனை அழைத்து போவது எளிதான காரியம் அல்ல. நீங்கள் அதுக்கு கம்பராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,500 பாட்டு இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல ஒரு கதாபாத்திரம் வரும், அவருக்கு ஒரு அழகான பேர் வைப்பா இருக்கும் பாருங்க. ஆமாம், அவ யாருன்னா ராமன் வில்ல முறிச்சுட்டாங்கிற செய்தியை சீதைக்கு சொல்லுவா ஒரு தோழி. மொத்த 10,500 பாடல்கள் கொண்ட கம்பராமாயணத்தில் ஒரே ஒரு பாட்டில் வர்ற கதாபாத்திரம் அது. ஆனால் ஒரே ஒரு பாட்டில் வர்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு அந்த தோழிக்கு நீலமாலைன்னு பேர் வச்சிருப்பாரு கம்பர். ஆமாம், அந்த நீலமாலைங்கிற பேர் ஏறக்குறைய அயோத்திக்கான பெயராக இருப்பது. அந்த பெயர் சூட்டு சாதாரணமான விஷயம் அல்ல. பெயர் வைப்பது என்பது, ஏன்னா பெயர் தானே அரசியல். இங்கே பெயரில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறோம். பெயரில் மதம் இருக்கிறது, பெயரில் ஜாதி இருக்கிறது, ஆமாம், பெயரில் இனம் இருக்கிறது, இனப்பகை இருக்கிறது. இவைகளெல்லாம் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் படைப்புகளை உருவாக்குகிறோம். எனவே படைப்புகளின் வழியாக இணக்கத்தை உருவாக்குவதற்கு பாருங்க, படைப்புகளின் வழியாக வரலாற்று தெளிவை உண்டாக்குவது, அல்லது படைப்புகளின் வழியாக வாசிப்பு இன்பத்தை தருவது, படைப்புகளின் வழியாக ஒரு காலத்தில் புழங்கிய மொழியை அதை வாசிக்கிற போது கதாபாத்திரங்களின் செயல்பாட்டு திறனை சொல்லுவதற்கு பாருங்க. எனக்கு அந்த நாவல் அப்படி நிறைய இடங்கள் உண்டு. நான் சும்மாதான் பேப்பர் வைக்கல. ஆமாம், அப்படி ஒரு இடம் அப்படி சொன்னா அப்படி ஒரு இடத்துலையும் ஒன்று இருக்கும் அவர். ஆமாம் ஆமாம், ஒருத்தர் வெட்டுறான், தலை துண்டிச்சு கீழே விழுகுது. அது பெருசு இல்லை, ஆனால் அதில் எழுதுறாரு, மூடாத கண்களில் நீங்காத பெரும் பயம். வெட்டுப்பட்ட தலை இருக்குது, தலை கீழே விடுகிறது, அந்த கண்ணு திறந்திருக்கிறது, அந்த மூடாத கண்களில் பயம் இருக்கிறது என்று எழுதுகிறார். தொட்டினரை அரைத்து வைத்தாலும் சந்தனம் தொட்டுத்தான் பூச வேண்டும். நிலம் தன்னை வரவேற்க வேண்டும் என்று கோடை மழை எதிர்பார்ப்பதில்லை. நிலம் தன்னை வரவேற்க வேண்டும் என்று கோடை மழை எதிர்பார்ப்பதில்லை, அது பெஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம், தொட்டி சந்தனம் கரைத்தாலும் தொட்டுத்தான் பூச முடியும். இப்படி நிறைய இடங்கள் சொல்லுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப உச்சமாக நான் உணர்ந்த ஒரு இடம் இருக்கிறது. எந்த உத்தமசீலனுடைய தலையை வீரபாண்டியன் கொய்கிறானோ அந்த உத்தமசீலன் போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு இடம் இருக்கிறது. அவன் எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் என்று இருக்கிறது. நான் அந்த பகுதியை வாசித்து விட்டால் சிறப்பாக இருக்கிறது என்று நீங்கள் போய்விடுவீர்கள், புத்தகம் வாங்க மாட்டீர்கள். புத்தகம் வாங்கி படியுங்கள். அவன் தன்னை போருக்கு தயார்படுத்துகிறான். அவனது வீரம் பேசப்படுகிறது அந்த நாவல்ல. எதிரே வருகிற ஒரு பொருதி வருகிற ஒரு காளையின் கொம்புகளை முறிக்கிற வலிமை உடையவன், யானையை பிடித்து அதன் கொம்புகளை தந்தங்களை முறிக்கிற வலிமை உடையவன், ஆற்றல் உடையவன். ஆனால் என்ன, அவன் 4வதாக பிறந்தவன் என்பதால் வாரிசுரிமைக்கு தகுதியற்றவன். அது மட்டும் இல்லை, அவனுக்கு தகுதி இருந்தாலும் அவன் அரசனாக வர வேண்டும் என்று பிற சிற்றரசுகளும் ஆதரிக்காத நிலை. கூட்டணி பலம் இல்லை அவனுக்கு. ஆமா, அதனால அவன் நிராகரிக்கப்படுகிறான். நிராகரிக்கப்பட்டவனுக்கு ஒரு வேலை தரப்படுகிறது. மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்து வரும் பாண்டிய இளவரசனை தேடி கண்டு கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இப்போது தன்னை நிரூபித்துக் கொள்ளும் ஒரு பெரும் வாய்ப்பு அவனுக்கு வருகிறது. ஒருவேளை நிரூபித்தாலும் சோழ பேரரசினுடைய சிம்மாசனம் அவனுக்கு கிடைக்காது, கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் தன்னை நிரூபிப்பதற்காக கிடைக்கும் ஒரு பெரும் வாய்ப்பை நோக்கி அவன் புறப்பட்டு போகிற போது அவன் எப்படி தன்னை போருக்கு தயார்படுத்திக் கொள்கிறான் என்ற ஒரு பத்தியை ஜிரா எழுதியிருக்கிறார். நான் பாராட்டுகிறேன்.
ஒன்றை செய்வதற்காக, ஒன்றை உருவாக்குவதற்காக ஒரு மனிதன் ஒரு கதாபாத்திரம், ஒரு கதை எழுதுகிற போது நமக்கு அது நடக்கும். ஆமாம், நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கதையை எழுதுகிற போது, நமக்கு விருப்பமான ஒரு பத்தியை எழுதுகிற போது அது நமக்கு நடக்கும். யார் கூப்பிட்டாலும் கேட்காது, எதுவும் தெரியாது. ஆமாம், மனமும் உடம்பும் வேற எனக்கெல்லாம் வியர்க்க ஆரம்பிக்கும். இப்போது எனக்கு பேசினா 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் பேசினா ஏசியாக இருந்தால் கூட வேர்க்கும். இப்போவும் வேர்க்குது. வேர்வுக்கு காரணம் பேச்சு மட்டும் இல்லை, பயமும் கூட. ஏன்னா அது 5 அஞ்சாமை பேதமை, அந்த பயம். பேச பயந்து பயப்படுறது இல்லை அது. ஆமாம், நம்பி வந்தவங்களை கொன்றக்கூடாதுங்கிறது அந்த பயம். நம்ம சௌரியத்துக்கு பேசிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு எந்த கூட்டத்துக்கு எவனும் போக மாட்டான். என்ன சொல்றீங்க? இப்பவே ஆள் திரட்டுறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு பாரு. ஆமாம், இவங்க சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க, ஹாரி பாட்டர் கதை வந்துச்சுன்னா தமிழ் மகன் சொன்னார், வரிசையாக ஆள் நின்று வாங்கம்மா படிக்க மாட்டான். ஆமாம், ஏன்னா அது ஒரு ஆர்னமெண்டான விஷயம், வீட்டில் இருக்கணும். அது ஹாரி பாட்டர் எங்கள் வீட்டில் இருக்கணும், படிக்க மாட்டான். படிக்கிறது வேற, அது ஐரோப்பியர்கள், அது உலகின் மேற்கு நாடுகள், அது ஜப்பானியர்கள். ஆமாம், இங்கே வாசிப்புக்கான இடமே ரொம்ப குறைஞ்சு. தமிழை வாசிக்கிறதே இல்லை. எழுத்தாளர்னு அறிமுகப்படுத்திக்க முடியல. நீங்கள் ஒரு பக்கத்தில் நான் நிறைய கூட்டத்தில் சொல்கிறேன், இந்த ஆள் எங்கெங்கே நாட்டில் தான் வேலை பார்த்துட்டு எழுதி விட்டுட்டு வந்தார். இன்னைக்கு இப்போ தான் தெரியும். இவரையே இன்னைக்கு தான் பார்க்க, ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோமா, ஒரு தடவை பார்த்தோம், அவ்வளோதான் தெரியும். இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஜீரா அப்படின்னு தான் தெரியும். அப்புறம் இந்த புஸ்தகம் தெரியும். இப்போ தமிழ் மகன் சொல்லி தான் தெரியும். பார்த்துக்கிட்டு இருந்தேன், எந்தெந்தோ நாட்டில் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எழுத வந்துட்டேன். அது அப்படித்தான் நடக்கும். எழுத்து கிறுக்கு பிடிச்சிச்சுன்னா முடிஞ்சாங்க. நானும் அப்படித்தான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 25 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு சம்பளம் 30,000 ரூபா. 25 வருஷத்துக்கு முன்னால் 30,000 ரூபா சம்பளம். சம்பளம் மட்டும் இல்லை, தொழிற்சங்கத்தில் பெரிய, இவங்க அப்பா எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்டு. அவன் இவங்க என்ன அப்பாவும் கூப்பிடுவாங்க, நான் அவளை அம்மாவும் கூப்பிடுவேன். ஆமாம், அவ்வளோ நெருக்கம். எப்போ போய் அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு உதவி கேட்டாலும், ஆமாம் வாங்க வாங்க. அவன் அது 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 ஒரு வெறும் வீடு இல்லை, அது வேற. ஆமாம், அது இன்னைக்கு போனாலும் அம்மாவும் கொடுப்பா, தம்பியும் கொடுப்பான், நன்னரசும் கொடுப்பான். இது எதுக்கு சொன்னேன்? எங்கெங்கே கிறுக்கு பிடிச்சிடும். நானும் ஒரு பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திரும்ப இந்த எழுத்து கிறுக்கு, படிப்பு கிறுக்கு வந்த உடனே வேலை ஒரு வேலையாகவே அது பிடிக்கல. அது ஏறக்குறைய நான் வேலையை விடுறதுன்னு முடிவு எடுத்தப்போ ரொம்ப நெருக்கமான ஆள் பூரா என்னை சுற்றி உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டான். நான் போயிட்டா என்ன நடக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்துக்கோங்க, சுற்றி உட்காந்து அழுகுறான் எல்லாரும். என்ன செய்ய போற, என்ன செய்ய போற, விட்டுட்டு என்ன செய்ய போற, என்ன செய்ய போறோம்னே தெரியல. ஆனால் விடணும்னு தான் தோணுச்சு. அது அந்த அந்த பித்து ஏறிடுச்சுல, நல்லது, நல்லா எழுதிடுவீங்க. இன்னும் 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 கொஞ்சம் அந்த பித்து கூடணும். ஆமாம், அது கூட கூட கூட. ஏன்னா நாம் ஒரு சமூகத்திற்கு நாம் வாழ்ந்த காலத்தில் எழுத்தின் வழியாக எழுதுவது என்பது, எழுத்தாளனாக தன்னை கருக்கொள்ள செய்வது என்பதும், அதற்கு உழைப்பது, அவ்வளோ உழைப்பு இந்த புத்தகத்தில். ஆமாம், எனக்கு இது படிக்கும்போது தோணுச்சு, தமிழ்நாட்டில் இருந்த பாண்டியர்களின் செல்வங்களை சிங்களர்கள் பத்திரமாக வைத்திருந்தார்கள் படிக்கிற போது, என்னடா காலம் இப்படி மாறி போச்சுன்னு தோணும். இங்க இருக்கிற பாண்டிய நாடு செல்வங்களை பத்திரமாக வைப்பதற்கு சிங்களர்களிடத்தில் போய் கொடுத்து அதை அவர்கள் பத்திரமாக வைத்திருந்தார்கள் என்றால், தமிழின் சொத்து சிங்களன் கையில் பத்திரமாக இருந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்றைக்கு நீங்கள் படிக்கிற போது படித்து தெரிந்து கொண்டால்தான் இன்றைக்கு நடக்கிற முரண்களையும் அதன் துயரத்தின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை விட இந்த போக்கில் ஒன்று சொல்லிட்டு போறாரு, ஒவ்வொரு ராஜாவும் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுலாம், தொண்டை நாடு ஒன்றும் கிடையாது. எல்லா ராஜாவும் எல்லா ஊர்லேயும் பொண்ணு கட்டியிருக்கான். கட்டியிருக்கானே. நம்ம சேரனுக்கு பாண்டிய நாட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கு, சேரனுக்கு சோழ நாட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கு, சோழனுக்கும் அதே மாதிரி இருக்கு, கங்கா நாட்டில் இருக்கு, நம்ம ராஷ்டிரகூடத்தில் ஒரு பொண்டாட்டி இருக்கா. என்னன்னா எங்கெங்கெல்லாம் சண்டை வரும்னு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சமாதானமாக போகிறதுக்கு கல்யாணத்தை பயன்படுத்தியிருக்கான். யாரு?
அந்த காலத்து ராஜாக்கள். ஆனால் ஒரு வரியில் சொல்லிட்டு போகிறார் ஜீரா, இளவரசனாக பிறப்பது இருக்கிற இன்பம் வேறு, ஆனால் அரச குடும்பங்களில் பெண்ணாக பிறப்பதைப் போல துன்பம் எதுவும் இல்லை. ஏனெனில் அவர்கள் அரச குடும்பத்தின் பகைகளையும் எல்லைகளையும் தீர்மானிப்பதற்கான பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட்டு வேறு அந்த புறங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த அந்த புறங்களிலிருந்து வேறு அந்த புறங்களுக்கு அனுப்பப்படுகிற பகடைக்காய்களாக உருட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. ஆமா, எப்படி இந்த சமூகத்தில் பெண்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை பேசுகிறார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் அறிந்து கொள்வதற்குமான செய்திகளை, இன்றைய சமூக தேவைகளையும் இன்றைக்கு சமூக சூழலையும் இன்றைக்கு சமூகத்தை பின்னோக்கி செல்கிற சக்திகளுக்கு நடுவில் சமூகத்தை முன்னோக்கி செல்வதற்கான கல்வியை எங்கிருந்து பெறுவது என்று தேடி அதைத்தான் ஒரு புத்தகத்தில் இருந்து எடுக்க வேண்டும். அப்படித்தான் எனக்கு உத்தமசீலன் போருக்கு தயாராகிற இடம் வருகிறது. அவன் மூச்சை அடக்குகிறான், கவனத்தை ஒருமுகப்படுத்துகிறான். போரில் வென்று விட வேண்டும் என்பதற்காகவும் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவன் உடம்பிற்குள் அவன் செய்து கொள்ளுகிற ரசாயன மாற்றங்களை எழுதி கொண்டே வந்தால் ஒரு கட்டத்தில் அந்த உணர்வின் கொப்பளிப்பில் அவனுக்கு வெப்பம் ஏறுகிறது, உடம்பு சூடாகிறது. அவன் உடம்பு சூடாகிறது என்பது மட்டுமில்லை, அவன் பக்கத்திலே நிற்கிறவன் அந்த சூட்டை உணர்கிறான் என்று நீங்கள் எழுதியிருந்தீர்கள். ஒன்றின் மீதான கவனம் குவிகிற போது அவ்வளவு ஈடுபாட்டோடு தன் உடம்பின் வெப்பம் அதிகரிக்கிற அளவுக்கு நோய் தாக்கி அல்ல, கிருமிகளால் அல்ல, தான் விரும்பியதை அடைந்து விட வேண்டும் என்கிற வேட்கையில் உடம்பின் வெப்பத்தை ஏற்று கொள்ளுகிற ஒரு கதாபாத்திரத்தின் மரணம் துக்ககரமானதுதான். ஆமா, அவன் சோழனும் இல்லை என்பது இன்னும் துக்கம். அந்த கதாபாத்திரம் தன்னை தயாரித்துக் கொள்கிற இடத்தை மிகச் சிறப்பாக தன் எழுத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நான் பல இடங்களில் பார்த்த விஷயம், அற இலக்கியங்களில் திருக்குறளில் இருக்கிற வாசகங்களை, சொற்களை போகிற போக்கில் நாவலில் எழுதிவிட்டு போகிற ஜிரா பரந்த வாசிப்பில் இருக்கிறார். இலக்கிய வாசிப்பின் நறுமணம் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் வெளிப்படுவதை பார்க்கிறேன். எனவே அதே வாசிப்போடும் அதே ஆழத்தோடும் அதே வேலையை விட்டுவிட்டு வேறு வேலையை பார்க்கிற தீவிரத்தோடும் உடம்பு ஏறுகிற காய்ச்சலோடும் பித்தேறிய மனநிலையோடும் தொடர்ந்து படைப்புகளை ஜிரா படைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அந்த படைப்புகளை சமூகத்திற்கு தருகிற போது இன்றைக்கு வரலாற்றை திரிக்கிறவர்கள், புராணத்தை வரலாற்றாக மாற்றுகிறவர்கள், வாழ்கிற ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற மிக மிகுந்த துயர் மிகுந்த இழிவான விஞ்ஞானத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் முற்போக்கான சிந்தனைகளுக்கும் எதிரான ஒரு காலச்சூழலில் நாம் படைப்புகளை உருவாக்குகிறோம் என்கிற ஒரு சிறிய கவனத்தை, அக்கறையை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனால் அந்த கவலை கல்கிக்கு இல்லை, அந்த கவலை சாண்டில் எனக்கு இல்லை. அதனால் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படைக்க முடிந்தது, எழுத முடிந்தது, நந்தினிகளை உருவாக்க முடிந்தது, வீரபாண்டியர்களை எங்கே வேண்டுமானாலும் வீழ்த்த முடிந்தது, ஆழ்வார்க்கடியர்களை அறிமுகப்படுத்த முடிந்தது, காணாமகசேவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் எப்படி வேண்டுமானாலும் தன் கதாநாயகிகளை வர்ணிக்கும் உரிமையை சாண்டில்யன் பெற்றிருந்தார். ஆனால் பின்னாளில் சுஜாதா அதை எழுத முடியவில்லை. ஒரு வரி எழுதியதற்காக சுஜாதா எழுதிய ஒரு வரலாற்று தொடர் நிறுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். ஒரு வரி எழுதியதற்காக. உண்மையில் சொல்ல போனால் மிக விரிவான ஒரு களத்தில் திட்டமிட்டு சுஜாதா அதை எழுதியிருந்தார். அவர் எழுதுகிற போது அதுக்கு கருப்பு, சிவப்பு, வெள்ளை என்று தலைப்பு வைத்தார்.
அப்புறம் பின்னால் அதை மாற்றி எழுதினார். ஆனால் அது ஏறக்குறைய பாரதியார் எழுதிய சின்னசங்கரன் கதை மாதிரி ஆகிவிட்டார். மறுபடியும் அதை எழுதிய போது முதலில் அவர் உருவாக்கிய அதன் உள்ளடக்கத்தோடும் தீவிரத்தோடும் அது வரவே இல்லை. ஆமாம், எதையும் யோசிக்காமல் விரிவாக சுதந்திரமாக சரித்திர நாவல்களை எழுதும் வாய்ப்பு கல்கிக்கு இருந்தது, சாண்டில்யனுக்கு இருந்தது, கோவை மணிசேகரனுக்கு ரொம்பவே இருந்தது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனால் நாம் வாழ்கிற காலம் அது அப்படி இல்லை என்பதால் நீங்கள் அடுத்து வரும் படைப்புகளை எழுதுகிற போது நாம் வாழ்கிற இந்த நூற்றாண்டில், ஏனென்றால் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதனை 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அழைத்து போக முடிந்த உங்களால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அழைத்து போக விரும்பும் மனிதர்களுக்கு நடுவில் எழுதுகிறோம் என்கிற கவனத்தோடு நீங்கள் எழுதினால் இன்னும் கூடுதல் சிறப்பையும் உயர்வையும் பெறுவீர்கள். நன்றி.